ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலேயே இந்த சைனீஸ் பாஸ்தாவை ஈஸியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் கிளம்பிட்டோம். அப்படியே கீழே இறங்கி வந்ததுனால போஸ்ட் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. சமைக்க கூட நேரம் இல்லாமல் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டு அவ்வளோ ஸ்பீடாக எங்கே போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு தான். ஏன்னா இன்றைக்கி மே 1ங்கிறதுனால பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே கண்டினியூஸாக அடுத்து 4 நாள் லீவ் தான் வருது. ஸோ பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். நம்ம வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப் வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நடந்து போனோம். பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. செகோவா வான் இதுதான் பஸ் ஸ்டாப்பு. அடுத்து வந்து இங்கே பஸ் ஸ்டாப்லேயே இந்த மாதிரி ஒட்டியிருப்பாங்க. இதில் வந்து 133, 433 இந்த 2 நம்பர் பஸ் மட்டும்தான் வரும். இந்த பஸ்ஸெல்லாம் எங்கெங்கெல்லாம் போகுது, எத்தனை மணிக்கெலாம் பஸ்ஸு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த தேர்ட் ஒன் விஸ்வாவ் ஹூஃப் அப்படிங்கிற ஸ்டாப் தான் நம்ம இப்போ இறங்க போகிறது. எக்டோ ஜடா அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் செக் பண்ணோன்னா நம்ம பஸ்ஸு கரெக்டாக இன்னும் எவ்வளோ நேரத்தில் வருது அப்படின்னும் ஈஸியாக பார்த்துடலாம். 2 மினிட்ஸ் இருக்கும்போது நான் பார்த்துருந்தேன். கரெக்டாக 2 மினிட்ஸில் பஸ்ஸு கரெக்டாக வந்துருச்சு 133. நாங்கள் யூஸ்வலாகவே பஸ்ஸில் வந்து பின்னாடி வந்துடுவோம். அதில் ஒரு 4 சீட்டு வந்து நாங்கள் 4 பேரும் உட்கார்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது இன்றைக்கி ஃப்ரீயாகவே இருந்துச்சு. நாங்கள் வந்து அப்படியே உட்காந்தாச்சு. பஸ்ஸில் ஏறினோடனே இந்த பாட்டி பாப்பாட்டையும் தம்பிட்டையும் நல்லா பேசிகிட்டே வந்தாங்க. இந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதே என் பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய எல்டர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆன உடனே நல்லா பச்சை பசேன்னு இருக்குது சுற்றி. இதுதான் நம்ம இறங்கக்கூடிய ஸ்டாப்பு. இந்த ஸ்டாப்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் பார்க் வந்துடும். ஃபஸ்ட்டு இங்கே வந்த புதுசில் இந்த பார்க்குக்கு வந்திருக்கும் போது மரத்தில் வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும். இப்போ நல்லா சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆகி ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆன உடனே பச்சை பசேன்னு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கடைகள்லாம் இருக்குது. இங்கே வந்து போலிஷ் டிஷ்ஷஸ் வந்து கிடைக்கும். வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஷிலோ இப்ஷின் 2 பேருமே வந்த உடனே ஃபஸ்ட்டு இந்த பார்க்கில் ஒரு பெரிய ஸ்லைடர் ஒன்று உண்டு. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு போவாங்க. கரெக்டாக இன்றைக்கி பார்த்து என் பையனோட ஃப்ரெண்டு ஒரு பையனும் வந்துட்டான் போல் விளாட்றதுக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸ்கூல்லேயும் எப்போவுமே இவங்க 2 பேரும் தான் ஒன்றாவே இருப்பாங்க. இவன் இப்ஷின் நல்லா இப்போ போலிஷ் பேச கற்றுக்கிட்டான். அந்த பசங்க கூட நல்லா பேசி அவங்க 2 பேரும் நல்லா போலிஷில் கான்வர்சேட் பண்ணிக்கிறாங்க. நமக்கு தான் ஒன்றும் புரியல. இந்த ஸ்லைடருக்கு பின்பக்கம் நல்லா பெரிய இடமா இருக்கும். நல்லா பச்சை பசேன்னு புல்லெல்லாம் வளர்ந்துருக்கும். நல்லா அழகாக உட்காந்து கூட அங்கே ரிலாக்ஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி. ஃபஸ்ட்டு இந்த ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆன அந்த புதுசுலலாம் இந்த மரத்தில் ஃபுல்லாக ஒரே பூ மட்டும்தான் பூத்துருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பூ வந்து ஒயிட் கலர் பூ. ஒரு மரம் ஃபுல்லாக ஒயிட் கலர் பூ இருக்கும். இன்னொரு மரம் ஃபுல்லாக எல்லோ கலரு, அப்படி பர்பிள் கலரில் ஒரு மரம். அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படி ஸ்ப்ரிங்கு கண்டினியூஸ் ஆக ஆக அந்த பூ எல்லாம் உதிர்ந்துருது. இலைகள் அதுக்கப்புறம் தான் வளர ஸ்டார்ட் ஆகுது. இந்த பார்க்கோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.